அதிமுகவின் இரண்டாம் கட்ட வேட்பாளர் பட்டியலை எடப்பாடி பழனிசாமி இன்னைக்கு வெளியிட்டிருக்கிறார். ஏற்கனவே முதல் கட்டமாக 23 பேருடைய பெயர்கள் 23 தொகுதிகளுக்கான வேட்பாளர்களாக அறிவிக்கப்பட்டாங்க. அதுல எல்லாருமே அதிமுகவின் மூத்த தலைவர்கள் தான். எடப்பாடி பழனிசாமியில தொடங்கி KP முனுசாமியிலிருந்து ஜெயக்குமார்லேருந்து CV சண்முகம்னு ஒவ்வொருத்தரா அவங்க முக்கியமான தொகுதிகள் எதுவோ, முக்கியமான தலைவர்கள் யாரோ அவர்களுடைய தொகுதியை முதல் கட்டமாக அறிவிச்சிருந்தார். அதைத் தொடர்ந்து இரண்டாம் கட்டமாக இன்னைக்கு ஒரு 127 பேரோட நேம்ஸ் வந்திருக்கு, எந்தெந்த தொகுதிகளுக்கான வேட்பாளர்கள்னு. ஒட்டுமொத்தமாக பார்க்கும்போது நேரடியாக அதிமுகவின் வேட்பாளராக களமிறங்கக்கூடியவர்கள் 150 பேர்களுடைய பெயரை இன்று எடப்பாடி பழனிசாமி வெளியிட்டிருக்கிறார். இதில் பார்த்தீங்கன்னா இதுவரை வந்த லிஸ்ட்டில் மட்டுமே 46 பேர் சிட்டிங் எம்எல்ஏக்களாக இருக்கிறவங்களுக்கு மறுபடியும் வாய்ப்பு கொடுத்துருக்காங்க. கடந்த முறை மொத்தம் 66 தொகுதிகளில் அதிமுக மட்டுமே ஜெயிச்சிருந்தாங்க. அதில் இப்போ திமுகவுக்கு போன OPS, மனோஜ் பாண்டியன், வைத்திலிங்கம் உள்ளிட்டவர்களையும் சேர்த்து நான் சொல்கிறேன், 9 இடங்களில் கூட்டணி கட்சி ஜெயிச்சிருந்தது. ஸோ அந்த 66ல் வேறு கட்சிகளுக்கு போனவங்கெல்லாம் தவிர்த்துருவோம். இதுவரையும் பார்த்தீங்கன்னா 46 பேருக்கு மீண்டும் வாய்ப்பை எடப்பாடி பழனிசாமி கொடுத்துருக்கிறார். அடுத்ததாக கவனிக்க வேண்டிய விஷயம் என்ன அப்படின்னா, பெண்கள் அதிமுகவில் இருக்கக்கூடிய மாவட்ட செயலாளர்களில் ஒரே ஒரு பெண் மட்டும்தான் இருக்காங்க, ஜெயசுதான்னு சொல்லி. அவங்களுக்கு இந்த தேர்தலில் போட்டியிடுவதற்கான வாய்ப்பு கொடுத்துருக்கிறார் எடப்பாடி பழனிசாமி. அவங்களோட சேர்த்து மொத்தம் 17 பெண் வேட்பாளர்கள் இருக்காங்க. 150ல் 17 பேர் பெண்கள். இதில் என்ன கவனிக்க வேண்டிய இன்னொரு விஷயம் என்ன அப்படின்னா, சென்னை இந்த மாவட்டத்துக்கு உட்பட்ட சட்டமன்ற தொகுதிகளுக்கான வேட்பாளர்களை எடப்பாடி பழனிசாமி இன்னும் அறிவிக்கலை. அவர் பெண்டிங் வச்சிருக்கிறது அது மட்டும்தான். சென்னையிலையும் பார்த்தீங்கன்னா ஆல்ரெடி ராயபுரம் மட்டும் அனௌன்ஸ் பண்ணியிருக்காங்க, ஜெயக்குமாரோட தொகுதி. அது எல்லாருக்கும் தெரிஞ்சது தான். ராயபுரத்தில் தான் போட்டியிடுவேன்னு அவரே வெளிப்படையாக சொல்லிட்டாரு. ராயபுரத்துக்கு மட்டும் அறிவிச்சிருக்காங்க. அதை தவிர்த்து மீதம் இருக்கிற தொகுதிகளுக்கு வேட்பாளர்களை இன்னும் அவர் அறிவிக்கலை. ஏற்கனவே கூட்டணி கட்சிகளுக்கு ஒதுக்கியிருந்த இடங்கள், அதில் கூட்டணி கட்சிகளே வேட்பாளர்களையும் அறிவிச்சிருக்காங்க. உதாரணத்துக்கு தமிழ் மாநில காங்கிரஸ் 5 இடங்களுக்கான வேட்பாளர்களை சொல்லிட்டாங்க. IJK அவங்களுடைய வேட்பாளர்களை அறிவிச்சிட்டாங்க. பாமக 3 தொகுதிகளுக்கான வேட்பாளர்களை அறிவிச்சிருக்காங்க. தினகரன் நாளைக்கு வேட்பாளர் பட்டியல் வெளியிட போகிறாரு. பிஜேபியும் நாளைக்கு வாய்ப்பு இருக்குன்னு சொல்கிறாங்க. இவர்கள் தவிர்த்து இப்போ ADMKலேயே இன்னொரு 17 பேர் அறிவிக்கப்பட வேண்டிய ஒரு சூழல் இருக்கிறது. அடுத்ததாக கவனிக்க வேண்டிய அம்சங்கள் தான் நான் இதையும் சொல்ல போகிறேன். துரைக்கண்ணுன்னு சொல்லி ஒரு முன்னாள் அமைச்சர் இருந்தார், உங்களுக்குலாம் ஞாபகம் இருந்திருக்கும். வேளாண் துறை அமைச்சராக இருந்தார் கடந்த அதிமுக ஆட்சி காலத்தில். அப்போ கொரோனா காலகட்டத்தில் அவர் கொரோனா தொற்றால் பாதிக்கப்பட்டு உயிரிழந்தார். அவருடைய மகனுக்கு, சண்முக பிரபு அவர் பேர், அவருடைய மகனுக்கு இந்த முறை MLA தேர்தலில் போட்டியிடுவதற்கான வாய்ப்பை எடப்பாடி பழனிசாமி வழங்கியிருக்கிறார். அதுக்கு அடுத்ததாக அவர் கூட்டணி கட்சிகளுக்கு இடங்கள் கொடுத்தப்பவே ஒரு விமர்சனமும் குற்றச்சாட்டும் இருந்துச்சு. சிட்டிங் மினிஸ்டர்ஸோட தொகுதியிலெல்லாம் கூட்டணி கட்சிகளுக்கு இவர் ஒதுக்கிட்டாரு, நேரடியாக அதிமுக அங்கே போட்டியிடுவதை தவிர்க்கிறாருன்னு ஒரு விமர்சனம் இருக்கு இல்லையா. அதுக்கு மேலும் வலு சேர்க்கக்கூடிய வகையில் மதுரை மத்தி PTR, இப்போ சிட்டிங் மினிஸ்டராக இருக்கக்கூடிய PTR பழனிவேல் தியாகராஜன், அவர் போட்டியிடக்கூடிய அந்த தொகுதியை புதிய நீதி கட்சிக்கு ஒதுக்கியிருக்கார். புதிய நீதி கட்சியை பொறுத்த வரைக்கும் ஒரு தொகுதியில் ரெட்டையிலையும் ஒரு தொகுதியில் தாமரை சின்னத்திலையும் போட்டியிட போகிறதா சொல்கிறாங்க. ஸோ அந்த ஒரு தொகுதி மதுரை மத்தியாகத்தான் இருக்கும், இரட்டை இலையில் போட்டிடுறதுன்னு ஒரு தகவல் இருக்கிறது. அதே நேரத்தில் இப்போ ஒரு பாப்புலரான ஒரு தியரி ஒன்று இருக்குல்ல, ADMKலேருந்து போனவங்க தான் இப்போ DMKல அமைச்சர்களாக இருக்காங்க, மூத்த தலைவர்களாக இருக்காங்க, பவர் சென்டர்ஸாக இருக்காங்கன்னு. அதே மாதிரி திமுகவிலிருந்து வந்த டாக்டர் சரவணன், திமுகலேருந்து அவர் ஆக்சுவலாக பிஜேபிக்கு போயிருந்தார், பிஜேபியிலேருந்து இங்கே அதிமுகவுக்கு சேர்ந்திருக்காரு. அவருக்கு பார்த்தீங்கன்னா மதுரை வடக்கு தொகுதி ஒதுக்கப்பட்டிருக்கு. நேற்று ஒரு சோஷியல் மீடியாவில் ஃபுல்லாக ஒரு வதந்தி ஒன்று போயிட்டு இருந்துச்சு, டாக்டர் சரவணன் TVKல சேர போகிறாரு அப்படின்னு. நேற்று அவர்கிட்ட நம்ம விசாரிக்கும் போது அவரே சொன்னார், இல்லைங்க அதெல்லாம் ஒன்றும் இல்லை, கண்டிப்பாக எடப்பாடியார் எனக்கான தொகுதியை கொடுப்பாரு, இது எனக்கு எதிரானவர்கள் கிளப்பக்கூடிய வதந்தின்னு சொன்னார். அதே மாதிரி அவர் எதிர்பார்த்த மாதிரி டாக்டர் சரவணனுக்கு மதுரை வடக்கு தொகுதி ஒதுக்கப்பட்டிருக்கிறது. அடுத்த ஒரு நேம் என்ன அப்படின்னா, டாக்டர் லீமா ரோஸ் மார்டின், லாட்டரி அதிபர் மார்டின் அவருடைய மனைவி. அவங்களும் IJKல இருந்தாங்க. ஜஸ்ட் எலெக்ஷன் அனௌன்ஸ் பண்ணுறதுக்கு கொஞ்ச நாள் முன்னாடி தான் இங்கே ADMKல ஜாயின் பண்ணாங்க. ஜாயின் பண்ண உடனே அவங்களுக்கு கட்சி பொறுப்பும் வழங்கப்பட்டது. அதே மாதிரி அவங்களுக்கு இந்த சட்டமன்ற தேர்தலில் போட்டியிடுவதற்கான வாய்ப்பும் வழங்கப்பட்டிருக்கிறது. எந்த தொகுதி அப்படின்னா, திருச்சி மாவட்டத்துக்கு உட்பட்ட லால்குடி சட்டமன்ற தொகுதியை டாக்டர் லீமா ரோஸ் மார்டினுக்கு எடப்பாடி பழனிசாமி வழங்கியிருக்கிறார். அங்கே ஏன் கொடுத்தாங்க அப்படின்னு கேட்கும்போது, லீமா ரோஸ் அவருடைய சமூக பின்னணி என்றது ஒரு பெரிய காரணமாக இருக்கிறது. அதற்கு ஆதரவான வாக்குகள் லால்குடி சட்டமன்ற தொகுதியில் இருப்பதால் அந்த தொகுதியை எடப்பாடி பழனிசாமி லீமா ரோஸ் மார்டினுக்கு வழங்கியிருப்பதா சொல்கிறாங்க. அடுத்ததாக தனபால், நம்ம ஏற்கனவே ஒரு வீடியோவில் பதிவு பண்ணியிருந்தோம். முன்னாள் சபாநாயகர், 7 முறை அதிமுகவின் MLAவாக இருந்தவர், MGR காலத்தில் இருந்து பயணிக்கக்கூடிய
தனபால் அவருக்கு வந்து சீட் இல்லை அப்படிங்கிறது தான் இதுவரையும் வந்திருக்கிற வேட்பாளர் பட்டியலை பார்க்கும்போது தெரியுது. ஏன்னா அவருக்கு சென்னையில் வாய்ப்பில்லை, அவருடைய தொகுதியை தான் பிஜேபிக்கு கொடுத்துட்டாங்க. அண்ட் அவர்கிட்ட கேட்கும்போது அவரே என்ன சொன்னாருன்னா அவருக்கு போட்டியிடுற ஐடியாவே இல்லைன்னு சொன்னார். இப்போது தனபாலுக்கு சீட் இல்லை அப்படின்றதும் எல்லாராலும் பேசப்படக்கூடிய ஒரு விஷயமா இருக்குது. இதுக்கு அடுத்து 2 இன்ட்ரெஸ்டிங்கான விஷயம் இருக்குது. எடப்பாடி பழனிசாமி தனக்கு எதிராக அரசியலில் இன்னைக்கு ஒரு சேலஞ்சர்ஸாக இருக்கக்கூடிய தன்னோடு பயணித்த 2 நபர்களுக்கு எதிராக யாரை வேட்பாளராக நிறுத்தி இருக்கிறார் அப்படிங்கிறதையும் பார்க்கணும். போடி நாயக்கனூர் முன்னாள் முதலமைச்சர் ஓபிஎஸோட தொகுதி, திமுகவின் வேட்பாளராக முதல் முறையாக அவர் களமிறங்க போகிறார். அவரை எதிர்த்து விடி நாராயணசாமி அப்படிங்கிறவரை களமிறக்கிறார். இவர் யாருன்னா போன 2024 பார்லிமெண்ட் எலெக்ஷனில் தேனியில் போட்டியிட்டவர். டிடிவி தினகரனை எதிர்த்து களமிறக்கினார். அப்போவே வந்து அவர் ஜெயிக்க முடியலைங்க, 3வது இடத்துக்கு தள்ளப்பட்டார். திமுகவோட தங்க தமிழ்ச்செல்வன் ஜெயிக்கிறாரு, டிடிவி 2வது இடம் வராரு, 3வது இடத்துக்கு தான் விடி நாராயணசாமி தள்ளப்பட்டார். அவரை தான் இப்போ ஓபிஎஸ்க்கு எதிராக களமிறக்கி இருக்கிறார். ஓபிஎஸ்க்கு எதிராக போட்டியிடக்கூடிய இந்த விடி நாராயணசாமியை பொறுத்த வரைக்கும் கட்சியிலையும் அவருக்கான நேம் இருக்குது. அதே நேரத்தில் செல்வாக்கான ஒரு நபர், அவருக்கு வந்து பணம் பிரச்சனை இருக்காது. ஓபிஎஸ் மாதிரி ஒருத்தரை எதிர்த்து நிற்கிறதுக்கு சரியான நபராக இவர் இருப்பாருங்கிறதுனால தான் அதிமுக தலைமை வேட்பாளராக இவரை களமிறக்கி இருக்கிறது அப்படின்னு சொல்கிறாங்க. அடுத்ததாக கோபிச்செட்டிப்பாளையம், அதிமுகவில் இருந்து இதே மாதிரி 9 முறை சட்டமன்ற உறுப்பினராக இருந்தவர். முன்னாள் அமைச்சர் செங்கோட்டையன் டிவிகேல இணைந்தார். டிவிகேல இணைந்தது மட்டும் இல்லாமல் எடப்பாடி பழனிசாமி மீது கடுமையான விமர்சனங்களை முன்வைத்து வருகிறார். அவருக்கு எதிராக விபி பிரபு அப்படிங்கிறவரை எடப்பாடி பழனிசாமி இந்த முறை அதிமுகவின் வேட்பாளராக களமிறக்கி இருக்கிறார். இந்த தொகுதிக்கு ஒரு நீண்ட இடைவெளிக்கு பிறகு செங்கோட்டையின் அல்லாத ஒருவர் வந்து வேட்பாளராக அறிவிக்கப்பட்டு அவர் களமிறங்கவிருக்கிறார். 127 வேட்பாளர்களில் பார்க்கும்போது பெரும்பாலும் பார்த்தீங்க அப்படின்னா எல்லாருமே அதிமுகவில் பல ஆண்டுகளாக பயணிக்கக்கூடியவர்கள் தான். புதுமுகங்கள் அப்படின்னு சொல்லக்கூடிய அளவுக்கு யாரும் இல்லை. சென்னைக்கு ஒட்டி இருக்கக்கூடிய பகுதிகளில் எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா இப்போ இந்த திருவள்ளூர், காஞ்சிபுரம், செங்கல்பட்டு இந்த மாவட்டங்கள் இருக்கு பாருங்கள். இதில் வேட்பாளர்களாக இருக்கக்கூடியவர்கள் கூட இப்போ பொன்னேரியில் சிறுனியம் பலராமன், திருத்தணியில் திருத்தணி கோ ஹரி, இவங்கெல்லாம் வந்து ஏற்கனவே பரிச்சயமான முகங்கள், எல்லாருக்கும் நல்லா தெரியும், இவங்களுக்கு தான் சீட்டுன்னு நல்லா தெரியும், அந்த மாதிரி கொடுத்துருக்காரே தவிர எந்த இடத்துலையும் சர்ப்ரைஸ் பண்ணுற மாதிரி சீட்டெல்லாம் யாருக்கும் கொடுக்கல. திருவள்ளூர் தொகுதியில் இப்போ வந்து விஜி ராஜேந்திரன் டிஎம்கே எம்எல்ஏ, அவர் தான் சிட்டிங் எம்எல்ஏங்க, அவரை எதிர்த்து அதிமுகவின் பிவி ரமணா முன்னாள் அமைச்சர் களமிறங்குகிறார். அதே போல் மாதவரத்தில் மாதவரம் மூர்த்தி, திருவொற்றியூரில் குப்பன், ஸ்ரீபெரும்புதூரில் ஒருவேளை செல்வ பெருந்தகை அங்கே மீண்டும் களமிறங்க கூட வாய்ப்பு இருக்கிறதுன்னு சொல்கிறாங்க. அப்படி இருந்துச்சுன்னா பழனின்னு சொல்லி எக்ஸ்எம்எல்ஏ அவர் ஸ்ரீபெரும்புதூரில், அவர் தான் அதிமுகவின் வேட்பாளராக முன்னிறுத்தப்பட்டிருக்கிறார். தாம்பரம் தொகுதி திமுகவில் எஸ்ஆர் ராஜா எம்எல்ஏவாக இருக்கார். அங்கே சிட்லப்பாக்கம் ராஜேந்திரன் எக்ஸ் எம்பி அவருக்கு வாய்ப்பு கொடுத்துருக்குறாங்க. இவரும் அங்கே ஃபெமிலியரான ஒரு நோன் ஃபேஸ் தான். மதுராந்தகம் தனித்தொகுதி, அங்கே வந்து இப்போ சிட்டிங் எம்எல்ஏவாக இருக்கக்கூடிய மரகதம் குமரவேல், போன முறை வந்து சென்னையை ஒட்டி இருக்கக்கூடிய தொகுதிகளில் ஒரே ஒரு இடத்துல மட்டும்தான் அதிமுக ஜெயிச்சாங்க, அதுவும் கம்மியான வாக்கு வித்தியாசத்தில். மல்லை சத்யாவை எதிர்த்து போட்டியிட்ட அதிமுக வேட்பாளர் மரகதம் குமரவேல், அவங்களுக்கே மறுபடியும் சீட்டை கொடுத்துருக்குறாங்க. அடுத்ததாக காஞ்சிபுரத்தில் முன்னாள் அமைச்சர் சோமசுந்தரத்துக்கு மறுபடியும் சீட் கொடுத்துருக்காங்க. காட்பாடியில் துரைமுருகனை எதிர்த்து போட்டியிட போகிறது யாருன்னா வி ராமு அப்படிங்கிறவர், கடந்த முறையும் இவர் தான் போட்டிட்டாருன்னு நினைக்கிறேன். அதே போல் திருக்கோயிலூர் சட்டமன்ற தொகுதி, இது வந்து விழுப்புரம் மாவட்டத்துக்கு உட்பட்டது. பொன்முடி இந்த முறை போட்டியிட மாட்டார்னு சொல்கிறாங்க. அவர் இல்லைனாலும் அவர் மகன் போட்டியிடுவதற்கான வாய்ப்பு இருக்கிறது. அங்கே எஸ் பழனிசாமி அப்படிங்கிறவரை எடப்பாடி பழனிசாமி வேட்பாளராக அறிவித்திருக்கிறார். கோவையில் எடுத்துக்கிட்டோம்னா கவுண்டம்பாளையம் அண்ணாமலை போட்டியிட விரும்பிய தொகுதின்னு சொல்லப்பட்டது. அந்த தொகுதியில் அதிமுக சார்பாக பிஆர்ஜி அருண்குமார் அப்படிங்கிறவரும், கோவை தெற்கு கடந்த முறை வானதி சீனிவாசன் பிஜேபி சார்பாக போட்டிட்டாங்க, கமலஹாசன் போட்டியிட்டு வெற்றி வாய்ப்பை இழந்த தொகுதி. அந்த தொகுதியில் அம்மன் அர்ஜுனன் அவர் வந்து வேட்பாளராக முன்னிறுத்தப்பட்டிருக்கிறாரு. சிங்காநல்லூர் தொகுதியில் கேஆர் ஜெயராமன், கிணத்துக்கடவு இதுவும் பிஜேபி எதிர்பார்த்த ஒரு தொகுதி, அங்கே தாமோதரன் அப்படிங்கிறவர் வேட்பாளராக அறிவிக்கப்பட்டிருக்கிறார் எம்எல்ஏ. பொள்ளாச்சி ஜெயராமனுக்கு மறுபடியும் சீட் கொடுத்துருக்காங்க பொள்ளாச்சி தொகுதியிலேயே. உடுமலைப்பேட்டை உடுமலை ராதாகிருஷ்ணன் அவருக்கும் வந்து அவருடைய சொந்த தொகுதியிலேயே மறுபடியும் சீட் கொடுக்கப்பட்டிருக்கிறது. இவர்களுக்கு அடுத்தபடியாக வெல்லமண்டிவின் நடராஜன் திருச்சியை சேர்ந்தவர், அவருக்கு வந்து இந்த முறை சீட் தருவாங்கன்னு எதிர்பார்த்தாங்க. சமீபத்தில் தான் அவர் ஓபிஎஸ் கேம்ப்லேருந்து ஏடிஎம்கேல ஜாயின் பண்ணார். ஆனால் அவருக்கு இடம் என்பது வழங்கப்படவில்லை. அதே போல் பாமக பலமாக இருக்கக்கூடிய நெய்வேலி தொகுதியில் சொரத்தூர் ராஜேந்திரனுக்கு சீட் கொடுத்துருக்காங்க. இவர்கள் தவிர்த்து இப்போ கடலூர் மாவட்டம்னு எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா முன்னாள் அமைச்சர் எம்சி சம்பத்துக்கு மீண்டும் கடலூர் சட்டமன்ற தொகுதியே ஒதுக்கப்பட்டிருக்கிறது. அதற்கு அடுத்தபடியாக பார்க்கும்போது ஒரத்தநாடு அமமுகவிலிருந்து வந்த எம் சேகர் அவர் தான் வேட்பாளராக அறிவிக்கப்பட்டிருக்கிறார். ஒரத்தநாட்டில் இருந்த வைத்திலிங்கம் டிஎம்கேக்கு போயிட்டார். அவர் சிட்டிங் எம்எல்ஏ, ஏடிஎம்கே எம்எல்ஏவாக ஜெயிச்சவர். அவர் அங்கே திமுக பக்கம் போனதுனால இந்த முறை வந்து ஒரத்தநாட்டில் எம் சேகர் போட்டியிடுகிறார். அதே போல் ஆலங்குளம் சட்டமன்ற தொகுதி, அங்கேயும் வந்து அதிமுக போன முறை ஜெயிச்சாங்க. மனோஜ் பாண்டியன் எம்எல்ஏவாக இருந்தார். அவர் இப்போ திமுகவுக்கு போனதுனால அவருக்கு பதிலாக அந்த இடத்துல கேஆர்பி பிரபாகரன் அப்படிங்கிறவர் எக்ஸ் எம்பி இவரை வேட்பாளராக முன்னிறுத்தியிருக்கிறார்கள். கன்னியாகுமரியில்
பெரும்பாலான தொகுதிகள் பாஜகவுக்கு கொடுக்கப்பட்டிருக்கிறது. அங்கே தளவாய் சுந்தரம் வந்து போட்டியிடுறாரு கன்னியாகுமரியில். முன்னாள் அமைச்சர் தளவாய் சுந்தரத்தை வேட்பாளராக நிறுத்தியிருக்கிறார். சிட்டிங் எம்எல்ஏவாகவும் அவர் தான் இருக்கார் அப்படிங்கிறத பார்க்குறோம். அதிமுகவின் சார்பாக வெளியிடப்பட்டிருக்கக்கூடிய இந்த வேட்பாளர் பட்டியலில் என்னென்ன விஷயங்கள்லாம் ஒரு கவனிக்க தகுந்த விஷயங்களாக இருக்கிறது, எடப்பாடி பழனிசாமியினுடைய அணுகுமுறை என்னவாக இருக்கிறது அப்படிங்கிறத இந்த வீடியோவில் பார்த்துருப்பீங்க. உங்களுடைய கருத்து என்ன அப்படிங்கிறத மறக்காமல் கமெண்ட் செக்ஷனில் பதிவு பண்ணுங்கள்.